இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் சம்மந்தமான ஒரு நியூஸு. அதுலேயும் இந்த குறிப்பாக பிஎஸ்டிஎம் சம்மந்தமான ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2024 நோட்டிஃபிகேஷன் வந்தது. எம்எஸ் யூனிவர்சிட்டி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே டிஆர்பி அந்த செட் எக்ஸாமை எடுத்து நடத்தினாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு தடைகளை தாண்டி March 6 to 9, 2025 இந்த எக்ஸாம் நடந்து முடிந்தது. அதுக்கப்புறமா இத்தனை மந்த்து ஆயாச்சு. இன்னும் வரைக்கும் இந்த டிஎன் செட் எக்ஸாமினுடைய ரிசல்ட்டு வெளியிடலை. அப்போ பல்வேறு காரணங்களுக்காக வெளியிடாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்டர் ஜிஓ நம்பர் 163H1 டேட்டட் 18/7/2025. அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் இதுக்கு வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு அப்ரூவ் கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாஸ் பர்சன்டேஜில் இந்த சம் பர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியாகும். அப்போ இந்த பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த செட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு அவங்க வந்து என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு செல்லலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த எக்ஸாமில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்குறாங்க. அதனால தான் இந்த பிஎஸ்டிஎம் இந்த கோட்டா வந்துட்டு அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஃபாலோவிங் ஹைகோர்ட் ரூலிங் இந்த கேஸ் நம்பர் இதில் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஹேஸ் நவ் அப்ரூவ்ட் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அப்போ இந்த பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியத்தில் 1 முதல் எம்எஸ்சி 1ஆம் வகுப்பு முதல் எம்எஸ்சி வரைக்கும் யாரெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்களோ அவங்க வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் ஒரே வார்த்தையில் போட்டாங்க. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் who appeared for TN set exam 2024. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த பிஎஸ்டிஎம் வந்துட்டு ரிசர்வேஷன் சரியாக அதில் ஃபாலோ பண்ணாததுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க யாரெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஆர்பி வெப்சைட்டில் அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டேட்டை வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்டு ஃபார் டிஎன் செட் எக்ஸாம் விஷ் டு கிளைம் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி, அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி அவங்க வந்துட்டு கேட்கலாம். அதாவது சப்மிட் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூவிங் தே ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் கிளாஸ் 1 to போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அப்போ அவங்க வந்து இதுக்கு இந்த ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஆச்சுன்னா 1ஆம் வகுப்பு முதல் எம்எஸ்சி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அப்போ இவங்களுக்கான அந்த ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார்மேட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் நியூஸ் கீழேயே கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஃபார்மேட் 1 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன், ஃபார்மேட் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷன். அப்போ அண்ட் கெட் தம் சைன் பை தி அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ். அப்போ அந்த ஃபார்மேட் 1 ஃபார்மேட் 2 சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு இந்த வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அதுக்கான இந்த கால அவகாசம் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 23 to August 7, 2025 வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில் டு அப்லோட் த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் வித்தின் த டெட் லைன் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன். அப்போ இந்த கால அவகாசத்துக்குள்ளே அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைன்னா அவங்களுடைய இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்துட்டு எலிஜிபிள் ஆகாது. சரிங்களா, அதையும் வந்து கொடுத்துக்கிறாங்க. வில் நாட் பி கன்சிடர் ஃபார் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன். அப்போ இந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ அவங்க உடனடியாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். ஆனால் இந்த ஃபார்ம் மட்டும் கீழே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயும் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இந்த ஜிஓ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டடிட் என்டையர்லி இன் தமிழ் மீடியம் கிளாஸ் 1 to PG டு கிளைம் ரிசர்வேஷன் அண்டர் பிஎஸ்டிஎம் கோட்டா.
அப்போ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் சப்மிட் ப்ரூஃப் யூஸிங் ஃபார்மேட் 1 and 2. ஃபார்மேட் 1 and 2 வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணணும். These documents must be uploaded between July 23rd and August 7. அப்போ இந்த டேட்டுக்குள்ளே அப்போ எத்தனை நாள் இருக்குது? 23rd அப்போ ஒரு 15 days டைம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 15 days டைமுக்குள்ளே இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதற்கான ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துடுங்க. டிஆர்பி வெப்சைட்லேயும் இது இருக்குது. இப்போ இது வந்து ஃபார்மேட் 1. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பள்ளியில் படித்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ 1 to 5 ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 5 to 10, 11, 12. ஸோ இப்படி நீங்கள் தனித்தனியாக படிச்சிருந்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூலில் கண்டிப்பாக ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்போ வரிசையாக படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. 1 to 12 வரைக்கும் ஒரு ஸ்கூல்னால் ஒரு சர்டிஃபிகேட் போதும். 1 to 5னா 1 to 5க்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, அதுபோல் 6 to 10னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, 11, 12க்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. வேறு ஸ்கூலில் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைனை வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், தேர்வர் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும். ஸோ அதையும் அதில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹையர் எஜுகேஷன் ஃபார்மேட்டு இந்நிறுவனத்தில் படித்தார், பட்டயம், பட்டம், முதுநிலை, அப்போ ஒவ்வொன்றா இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபார்மேட் 2 வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் தேர்வர் வெவ்வேறான படிப்புகளை வெவ்வேறு நிறுவனங்களில் நிறைவு செய்துள்ளார் எனில் தான் படிப்பினை நிறைவு செய்த ஒவ்வொரு நிறுவனத்திலும் தனித்தனியாக இச்சான்றிதழை பெற வேண்டும். ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ். சரிங்களா? இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். அப்போ இந்த தமிழ் மீடியத்தில் எலிஜிபிள் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். டிஎன் செட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளது. அப்போ இப்போ இந்த பிஎஸ்டிஎம் கோட்டாவாக கொடுத்துக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட்டு சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறதா மீனிங். அப்போது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்ஸை சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. அப்போது யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு வெளிவந்துடும். அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த டிஆர்பி ப்ரெஸ் ரிலீஸ். சரிங்களா? அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிறத, எவ்வளோ சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் இந்த ஆகஸ்ட் 7 வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் இருந்துட்டு எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 3 வீக்ஸு கழித்து தான் என்ன செய்யும் இந்த ரிசல்ட்டு வந்து வெளியாகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.